ஹாய் வாங்க வணக்கம். நான் சக்கரவள்ளி கிழங்கு அவிக்க போகிறேன்னு சொன்னேன். அதாவது சில பேர் வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்குது. கிழங்கு வந்து நல்லா அலசி வச்சு இப்போ தான் பீட்ரூட் பொரியல் பண்ணி முடித்தேன். பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு முன்னாடியே அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வச்சுட்டேன். சரி, பொரியல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி சூடு இறக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த வீடியோ முடித்த உடனே ஒரு 2 நிமிஷத்தில் கிளறிட்டு இறக்கிட்டேன் பீட்ரூட் பொரியல். அவ்வளோதான். வேணுன்னா ரொம்ப நேரம் வேக வச்சுக்கலாம். அடுப்பில் செய்கிறதே ஒரு டேஸ்ட்டு தான். அதனால் அது வெயில் வந்துருச்சு. பீட்ரூட் பொரியல்லாம் அடுப்பில் செஞ்சுருக்கலாம். வெயில் அதிகமாக. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 10:30. காலையில் 10:25. எனக்கெலாம் அடுப்பில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். விறகு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று, விறகு அடுப்பில் சமைக்கிறது வந்து சாம்பார் இதெல்லாம் கொஞ்சம் சாம்பார் வாடை லைட்டாக வர மாதிரி இருக்கும். அது இடையில கேப் விட்டு சாப்பிட்டா அதுமாரி வாடை தெரியும். ரெகுலராக அதுலேருந்தே சாப்பிட்டு இருந்தோம்னாக்கா அந்த ஸ்மெல்லு தெரியாது. அடுப்பு சாம்பல் ஸ்மெல்லு வரும். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்சிக்காது. புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது அப்படியே தெரியும். நாங்களாம் சின்ன பிள்ளைல அந்த அடுப்பு எரிய விடுறதுக்கு அவ்வளோ போட்டி போடுவோம், நானும் என் தங்கச்சியும். ஒருத்தர் வந்து அடுப்புக்கிட்ட உட்காந்து அடுப்பு இந்தமாரி குச்சி தள்ளி தள்ளி விட்டு எரிய விடணும். எங்கள் அம்மா வந்து சமைச்சிருவாங்க. ஒருத்தர் பாத்திரம் கழுவி வீடு வாசல் கூட்டுறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், அடுப்பு எரிய விடுறதுக்கு போட்டி போடுவோம். ஏன்னா அது உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே தள்ளி விடுறதாச்சா. இப்போ நானும் நீனு அப்புறம் பிரித்து விட்ருவாங்க. வாரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒருத்தி வந்து அடுப்பெறி விடணும், ஒருத்தி விலைக்கழுவி வீடு கூட்டணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து இந்த வாரம் அடுப்பெறி விட்டவங்க அடுத்த வாரம் பாத்திரம் கழுவி வீடு கூட்டிடணும். பாத்திரம் கழுவி வீடு கூட்டுறவங்க அடுப்பெறி விடணும். அப்படி ஒரு வாரம் மரக்கணக்கு போட்டுருவாங்க. போட்டி போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம் அப்படின்னு. அதான் கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அடுப்பு சமையல்லாம் நைட் சாப்பாடு வந்து 5 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சுட்டு 5 மணிக்கெலாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சிடும். அப்படியே ஜாலியாக 8 மணி வரலையும் விளையாடிட்டு 8-9 மணி வரலையும் விளையாடுவோம். விளையாடிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துக்குவோம். எல்லார் வீட்லேயுமே 5 மணிக்கு மேலே யாருமே சமைக்க மாட்டாங்க. 5 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடுவாங்க. தோட்டத்து வேலைக்கு போயிட்டு வரவங்க மட்டும் 6 மணிக்கு சமைப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒருத்தர் வாசல் வீடு வாசல்லாம் கூட்டி பாத்திரம் கழுவிடுவோம். ஒருத்தர் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு இதுமாரி எரிய விட்டுட்டு இருப்போம். எங்கள் அம்மா சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் தாளித்து விட்ருவாங்க அடுப்பில். நல்லாயிருக்கும். அப்போ வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை தான், சொர்க்கமான வாழ்க்கை. இப்போல்லாம் என்ன வாழ்க்கை இது. நானும் இந்தளவுக்கு வாழ்க்கை மாறுன்னு நினச்சி கூட பார்க்கல. சின்ன பிள்ளைல இருந்த மாதிரியே தான் நாமளும் இப்போ கடைசி வழி அப்படி தான் இருக்க போகிறோம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இருக்குதே, படுற கஷ்டம் இருக்குதே, அடோட. இதில் நம்ம வந்து இன்னும் உப்பு போடல. உப்பு போட்டோம்னா நமக்கு தேவைக்கேற்ற பேர் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மோந்துடலாமா? தண்ணி ஓவர் தண்ணி. அதோட நான் தண்ணி பத்தாதுன்னு நினச்சேன். என்ன பண்ணலாம்? சரி, ஃப்ரீயாக தாராளமாக வெந்துட்டு போச்சு.
வெயில் உச்சி மண்டை பொழக்குது அப்பா. ஆனால் காலை நேரத்தில் சமைக்கிறது நல்லாயிருக்கும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே அப்படியே குளு குளுன்னு இருக்கும், அழகாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் அடுப்பில் சமைக்கிறது. பார்க்கலாம், இன்னமும் காலை நேரத்துலேயே அடுப்பில் தான் சமைக்கிற மாதிரி பார்க்கணும். நாளைக்கு சமைக்க முடியாது, நாளைக்கெல்லாம் 8 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமாம்மா, 9, 8, 8:30 ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா. அதனால் இப்போ முடியாது நாளைக்கு. நாளை விட்டு நாளை மறுநாள் அடுப்பில் சமைக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். இது வந்து அடுப்பில் கிராமத்துலேருந்து அடுப்பில் சமைச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெருசாக தெரியாது. சிட்டிக்குள்ளேருந்து கேஸ் அடுப்பில் சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு பொக்கிஷமாக நினைப்பாங்க. ஐயோ நாம்ளாம் அதுமாதிரி சமைச்சி சாப்பிட முடியல அப்படின்னு ரொம்ப ஏங்குவாங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அது அலட்சியமாக நினச்சிட்டு போவாங்க. ஏன்னா அதில் அவங்க அந்த இதில் எடுக்கிறாங்கள்ல, அடுப்பில் செஞ்சிட்ருக்காங்க, அதை அனுபவிச்சிட்ருக்காங்கள்ல, அனுபவிக்கிறவங்களுக்கு அதோட என்ன இது தெரியாது. சரிப்பா, அது கிழங்கு வேகிறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். மூடி போட்டோம்னா அது மாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். நானும் இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்பேன், அடுப்பு வெளியில் இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்து தள்ளி விட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அங்கே பாருங்கள் நிழல் அங்கே உட்காந்துக்கலாம். அந்த காலத்தில் சும்மா சொன்னாங்க, வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியுமாம்மா. சாரி, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுமாம்மா. வெயிலில் ஜம்முன்னு நிழலில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நிழலோட அருமை தெரியவே தெரியாதாம்மா. அந்த வெயிலில் போய் சுளீர்னு அடிக்கிற வெயிலில் உட்காரும்போது எப்படி இருக்கும், உடம்புலாம் திகுதுக்குன்னு எரியுதுல்ல, ஒரே வேக்காடாக இருக்குதுல்ல. அதுக்கு தான் சொல்லுவாங்க நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. நெல் வேவிச்சு போட்டு வச்சுருக்காங்க, வேக வச்சு அரிசியை குத்துறதுக்கு. ஈரன்னு காயில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஒன்று கூட இப்போலாம் இல்லை. விவசாயம் பண்ணுறது, நெல் வைக்கிறது, அடுப்பில் சாப்பாடு செய்கிறது, பிள்ளைங்களோட விளையாடுறது, ஜாலியாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாமே இழந்துட்டோம். கஷ்டமாக இருக்குது. நெல் அழகாக இருக்குல்ல. சரிப்பா, பாருங்கள் நீங்களாம் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்க என்னன்னு தெரியல. யார் எந்த ஊர் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் தெரியல. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் காலம்தான். சந்தோஷமாக இருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களை நோக வைக்காமல் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நம்மளால் முடிஞ்ச வரலையும் அதை செய்வோம். பாய்ப்பா.